பீரியட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி எப்படி லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். அப்ப அவங்க ஹெட்டிங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் ஃபங்ஷன். எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் உங்களுக்கு பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பீரியடிக் ஃபங்ஷன் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்தால் டி இஸ் கால்ட் ஏ பீரியடிக் ஃபங்ஷன் ஆஃப் பீரியடிக் வேல்யூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இது எப்படி ஒரு எக்ஸாம்பிள்னா ஸ்மால் எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கண்ட்ரி ஃபங்க்ஷன் எனி ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ டீயோட வேல்யூ என்ன எடுத்துக்கிறீங்க 2πன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 2π என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். சைன் ஆஃப் 2π பிளஸ் எக்ஸ். சைன் ஆஃப் 2π பிளஸ் எக்ஸ் எந்த குவாட்ரண்ட் இருக்கும்? எந்த குவாட்ரண்ட் சைன் ஆஃப் 2π பிளஸ் எக்ஸ்? கபிலேஷ் சார் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். சூப்பர். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஆல் ஃபங்க்ஷன் ஆர் பாசிட்டிவ். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? sin x ஓட கான்செப்ட்ல sin x வரும். இப்போ பீரியடிக் ஃபங்க்ஷன் என்ன சொல்றோம்? பீரியடிக் ஃபங்க்ஷன் any periodic value is putting the x then is getting the same value then f is called a periodic. Therefore f of x equal to sin x is called periodic on 2π. பீரியாடிக் ஆன் t ஓட வேல்யூ 2π ல பீரியாடிக். கரெக்ட்டுங்களா? வேற எந்த ஃபங்க்ஷன்ல அப்படி ஆகுமா? இது sin x மட்டும் இல்ல. நல்லா பாருங்க. cos x அதுல ஆகும், tan x அதுல ஆகும், cot x ஆகும். All trigonometric function is a periodic function and the values is 2π. Is correct? ஏன்னா இங்க all trigonometric function is satisfy ஆகுது. கரெக்ட்டுங்களா? எஸ் சார். type called a periodic function. இதுக்கு மட்டும் இல்ல ஈவன் சம்திங் மாத்தும் போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இதுல என்ன டவுட் இருக்குதா தம்பி?